என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் யோகாசனம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். முழுமையாக செய்துவிடலாம். எந்த மறதியும் ஏற்படாது. வெற்றிகரமாக முடிக்கலாம் என்பது அனுபவ உண்மை. சந்தோஷ் என்பவர் 13 வயது, 9வது வகுப்பு பக்தவசரம் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார். இங்கே பயிற்சியாலையில் காலையிலும் மாலையிலும் வந்து முறையாக பயிற்சி பெற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது ஜானுசீராசனத்தை செய்யப் போகிறார். என்ன அன்மைச்சீடரே, முதலில் வலது காலை நீட்டி இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கையை உயர்த்தி காலை பிடித்து செய்ய வேண்டும். எவ்வளோ அனாசாயமாக முழுமையாக செய்கிறார் பாருங்கள். பெருவிரலில் இருந்து மூளை வரைக்கும் உள்ள அத்தனை நரம்புகளும் இழுக்கப்படுகிறது. முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் வயிறை உள்ளே இழுக்கணும். இந்த ஆசனத்தில் மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் கையை உயர்த்தி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பாதத்தை நன்றாக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். முட்டு தரையை தொட வேண்டும். கைமுட்டு தரையை நோக்கி போக வேண்டும். வயிறை உள்ளே இழுக்க வேண்டும். ஜீரண கருவிகள் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் L4 L5 உள்ள பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது நீக்கப்படுகின்றன. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. முட்டு வீக்கம், பாதத்தில் வீக்கம் இவைகளெல்லாம் சரி செய்யப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை போடுங்கள். தலைமுட்டு ஆசனம். பாதத்தை பிடிச்சுக்கொள். பாதத்தை முழுமையாக செய்கிறார். நீங்கள் பாருங்கள், சில பேருக்கு அந்த காலை தொடவே முடியாது. முட்டை மடக்காமல் அந்த பெருவிரலை தொட முடியாது. இளைய சின்ன பையனாக இருக்கிற காரணத்தினால் ஈஸியாக தோடுதான். முழுமையாக செய்கிறான். முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். ஜீரணக்கருவிகள் உள்ள எந்த பிரச்சனையும் நீக்கவல்ல ஆசனம். 20 எண்ணிக்கை ஒரு 4 தடவை செய்தாலே போதுமானது. மீண்டும் ஒரு முறை. நிமிருங்க. அப்படியே இந்த பக்கமாக திரும்ப கையை உயர்த்தி பண்ணி நல்ல காலை நேரே வச்சுக்கோ. ஜானுசீராசனம், தலைமுட்டு ஆசனம். சயன ஆசனம், ஜானுசீராசனம் படுத்துடலாம். எந்த வலியும் கிடையாது. எவ்வளவு அழகாக சாதனை செய்தால்தான் இதை முழுமையாக செய்ய முடியும். அனுதினமும் செய்ய போய் இந்த பையன் அதிலே படுத்துடுறான். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாங்கிறான். நீங்கள் நம்ம உட்காந்து சாதாரணமாக யாராவது கால் நீட்டி பெருவரில் பார்த்தா தொடவே முடியாது. பயிற்சி செய்ய 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 உடல் இளக்கம் கொடுத்து விடுகிறது. உடல் வளையும் தன்மை அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிக்கும் ஒழுங்காக செல்லும். எந்த பகுதியிலும் எந்த பிரச்சனையும் வராது. நிமிருங்க. மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அடுத்த கால போடு. மெதுவாக நிமிந்துக்கோ. நல்ல மூச்சு வாங்கி அப்படியே அந்த பக்கம் திரும்ப.
20 எண்ணிக்கை போதுமானது. மெதுவாக எழுந்துரு. இந்த ஆசனத்திலையும் மூக்குத்துவாரத்தை திறக்கக்கூடிய தன்மை உண்டு. சுவாச உறுப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தன்மை இதுக்கும் உண்டு. அடுத்த கால் போடு. மெதுவாக எழுந்து நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியவர்களே, இவைகளெல்லாம் சாதனை செய்தால்தான் முழுமையாக வரும். இவருடைய பெற்றோர்களே கொண்டு நேரே கொண்டு விட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். பையன் செய்யணும்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் செய்யும்போது அங்கங்கே வலி வரும். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வலி வந்தால் வரமாட்டாங்க. முரட்டுத்தனமாக பழகி வலி வந்துட்டுனா அதனால் வர்றதில்லை. அது புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். முடிந்த அளவு ஆரம்பத்தில் செய்தாலே தான் வர 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 வலி இல்லாமல் பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் முரட்டுத்தனமாக எந்த ஆசனத்தையும் முயற்சிக்கக்கூடாது. நம் உடல் வளையும் தன்மைக்கு தக்கபடி ஆசனங்களை பயில வேண்டும். வர வர செய்ய செய்ய முழுமையடைந்துவிடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை அனுதினமும் நமது குழந்தைகளையும் மற்றவர்களையும் செய்ய வைத்து என்றும் ஆரோக்கியமாக நோய் நொடியின்றி வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.